என்ன நிறைய காலையில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ண இருக்கிற போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அமாவாசை மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அமாவாசைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது, இதுதான் வந்து நமக்கு இன்னையோட vlog பார்க்க போகிறீங்க. காலையிலே ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் கழுவின்னு இருக்கிற போது. காலையில் குளிச்சுட்டு கிச்சன் டாப்பு, இந்த செவரு வால் அதான் கிச்சன் டாப் க்ளீன் பண்ணிட்டு, அதை இந்த வால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீ அதையே கழுவுற, இதெல்லாம் எப்போ முடிக்கிறது? அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேவா? சரி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக. சரி, முடிச்சுட்டு நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் விளாகில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை தென்றலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து காய் கட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வர வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சாப்பாடுலாம் காலையில் வடிக்கிற போகுது சீக்கிரமாக. அவங்க டைம் ஆகல. அம்மாசை சாமி கும்பிட்டு அந்த பக்கம் வாழைக்காய் போட்டுருக்கேன். காய் ரெடியாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்து சாம்பார் கூட்டிடலாம். ஓகேவா? சாம்பார்லாம் கூட்டிட்டு சீக்கிரம் லேட்டாக ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா வடிச்சிடலாம். ஓகே, தடபுடலாக வேலை நடக்குது. டைம் ஆகல. என்ன சிங்கில் இவ்வளோ தண்ணி நிற்க வச்சு லாஸ்ட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீ எப்போ செஞ்சுட்டு எப்போ படைக்கிறது? சாம்பார் மாங்காய்லாம் அப்படியே தான் கிடைக்கும். சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. அடுத்து வாழைக்காய் தளிச்சுட்டு அப்பளம் போடணுமா? போட்டு அப்படியே சாமி கும்பிட வேண்டியது. இலை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இலைலாம் காசு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது, இலை இருக்குது, எல்லா வசதியும் அங்கே வீட்டில் இருக்குது. இங்கே வந்து ஒரு இலை வாங்குறது காசு போட்டு வாங்குறது அதுதான். ஒரே இலையிலே படிச்சிடும். இங்கே கேட்டதுக்கு ஒரு இலை போதும், இருந்தால் போதும். நம்ம அப்பளம் பொரிச்சிட்டியா? அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் ரெடி பண்ணிட்டாங்க. வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. வடை தான் இல்லை என்னவா ஊற வைக்கல, உளுந்து ஊற வைக்கல. ஊற வச்சிருந்தா நேரம் போட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். சரி விடு, அடுத்த அமாவாசைக்கு சரி, அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக மெதுவடை போட்டு சமைக்கணும். சரி, ஞாபகம் இல்லை ஊற வைக்கிறதுக்கு. இப்போ ஊற வச்சாலும் அது ஊறாது இல்லையா? அதனால வந்து இப்போ வந்து வாழைக்காய் அப்பளம் சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விளக்குக்கு வந்து பொட்டு மஞ்சள் வச்சுட்ருக்கேன். பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். பூவும் வச்சு சாமிலாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதை கும்பிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து காக்காவுக்கு எடுத்து போகிறாரு. காக்காவுக்கு போய் வச்சுட்டு வந்த பிறகு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அமாவாசை மார்னிங் ரொட்டீன் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, படைச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்